அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் ஹாஃபில் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் எக்ஸாம் தமிழ் எக்ஸாமினேஷன். ஓகேங்களா? 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் எதிர்பார்க்கப்படும் வினாக்கள் ஃபுல்லாக பார்ப்போம். மண்டே தான் உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? முக்கியமான அணி முதற்கொண்டு 1 மார்க்ஸ் அந்த மொழித்திறன் பயிற்சி உட்பட எல்லாமே, அந்த கலைச்சொல் உட்பட எல்லாமே பார்த்துடலாம். குருவினா, திரிவினா, நெடுவினா, இயல் வைஸ். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஃபர்ஸ்ட் யாராவது வந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, நீங்க தமிழ் சப்ஜெக்ட்ல ஓரளவுக்கு ரிவைஸ் பண்ணி முடிச்சிட்டீங்களா, மெயின் சப்ஜெக்ட்ல அந்த அளவுக்கு படிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஓகேங்களா? ஓகே, இயல் 1 பார்ப்போம். குருவினால் என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம். பேச்சு மொழி எழுத்து மொழி காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிகுந்தது மிக்கது ஏன்? செகண்ட் குருவினா பார்த்தீங்கன்னா இனம் மொழி குறித்த இரசூல் கம்சதோ பார்வை குறிப்பிடுக. சிறுவினா இதுல இருக்கிற கொஸ்டின்ஸ் எதுவும் ஒமிட் பண்ணாம ஃபுல்லா நீங்க ரிவைஸ் பண்ணுங்க. சிறுவினாவை பொறுத்தவரை எண்ணுயிர் தமிழ் மொழி என்பேன் என்னும் தலைப்பில் நிவிர் கொண்டுள்ள மொழி பற்றினை எழுதுக. அப்புறம் நெடுவினா தமிழ் வாழ்வோடும் புலம்பெயர் நிகழ்வுகளோடும் முகத்திலிங்கம் திணை பாகுபாடு எவ்வாறு இணைக்கப்படுகிறது. அண்ட் தென் கலைச்சொல் அறிவோம் என்னென்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க. நான் சைட் பை சைடு இதை நான் காமிக்கிறேன். அண்ட் தென் ஃபுல்லாகவே லாஸ்ட்ல கலைச்சொல் பார்த்துருவோம். இயல் 2 குருவினா பார்த்துட்டிங்கன்னா எதிரிலியாய் குருவிகள் எங்கோ போயின தொடரின் பொருள் யாது அலர்ந்து பகுபத உறுப்பிலக்கணம் தருக. சிறுவினாவை பொறுத்தவரை ஐங்குறு நூற்று பாடல் சுட்டும் திணை முதல் பொருள் கரும்பொருட்களை அட்டவணைப்படுத்துக. செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தமிழ் நெருங்கனுக்கு வரிசையில் இனவெழுத்துக்களின் பங்கை குறிப்பிடுக. இந்த 2 கொஸ்டின்ஸ் தான் படிச்சா போதும். நெடுவினாவை பொறுத்தவரை பார்த்துட்டீங்கன்னா யானை டாக்டர் கதை வாயிலாக இயற்கை உயிரின பாதுகாப்பு ஆகியவை குறித்து நிவீர் அறிந்தவனவற்றை தொகுத்து எழுதுக. இந்த நெடுவினா கொஸ்டின்ஸ் படிச்சுக்கோங்க. தேர்ட் இயல், அதாவது 3வது இயல்ல பார்த்துட்டீங்கன்னா குருவினா பார்த்துட்டீங்கன்னா தமிழர்கள் புகழ் பழி ஆகியனவற்றை எவ்வாறு ஏற்றதாக புறநானூறு கூறுகிறது. செகண்ட் கொஸ்டின் பார்த்துட்டீங்கன்னா கோட்டை என்னும் சொல் திராவிட மொழிகளில் எவ்வாறு எழுத்தாளப்பட்டுள்ளது. தேர்ட் கொஸ்டின்ஸ் பொறுத்தவரை பார்த்துட்டீங்கன்னா மருந்து எது, மருந்து மரமாக இருப்பவர் யார். அப்புறம் சிறுவினா தமிழ் பண்பாட்டின் அடையாளம் காவிடி சிந்து என்பதை விளக்குக. செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா புறநானூற்று பாடலின் கருத்திற்கு இணையாக குரட்பாட்களை குறிப்பிடுக. தேர்ட் கொஸ்டின் பார்த்துட்டீங்கன்னா தீயினாற் சுற்றப்புண் உள்ளாரும் ஆறாதை நாவினால் சுட்டவடு இக்குரட்பாவில் பயின்று வரும் அணியை விளக்குக. அந்த அணி கொஸ்டின்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் படிச்சுக்கோங்க. நெடுவினாவை பொறுத்தவரை பார்த்துட்டீங்கன்னா வாடிவாசல் கதை வாயிலாக நீங்கள் உணர்ந்த கருத்துக்களை விளக்குக. செகண்ட் ஒன் பார்த்துட்டீங்கன்னா அடக்கமுடைமை ஒருவரின் வாழ்வினில் உயர்த்தும் இக்கூற்றை முரண்பால் வழி விளக்குக. நெக்ஸ்ட் இயல் 4ல பார்த்துட்டீங்கன்னா குருவினா என்னென்னதுன்னு பார்த்துட்டீங்கன்னா கொளிஞ்சோறு, அதாவது கொளிஞ்சி சோறு புணர்ச்சி விகுதி தருக. உவமை உருவகம் வேறுபடுத்துக. சிறுவினாவை பொறுத்தவரை பார்த்துட்டீங்கன்னா சமண பள்ளிகளும் பெண் கல்வியும் குறிப்பு வரைக. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உள்ளுரை உவமை இறைச்சி எடுத்துக்காட்டுடன் விளக்குக. நெடுவினா பொறுத்தவரை பாரதியின் இதழாளர் முகம் குறித்து நீங்கள் அறிவன யாவை அப்படின்ற கொஸ்டின்ஸ் இந்த நெடுவினா கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க. இயல் 5, அதாவது 5வது இயல் என்ன கொஸ்டின்ஸ் பார்த்துட்டீங்கன்னா குருவினால நெடுங்கின இறங்கி உறுப்பிலக்கணம் தருக. செகண்ட் கொஸ்டின் பார்த்துட்டீங்கன்னா ஆனந்த் தரங்கரின் வருணை திறனுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக. தேர்ட் கொஸ்டின் உருவக அணிக்கு திருக்குறள் ஒன்றை எடுத்துக்காட்டாக தந்து விளக்குக. இந்த கொஸ்டின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிறுவினாவை பொறுத்தவரை ஆசிரியப்பாவின் பொது இலக்கணத்திற்கு வேணும் 4 கூறுக. மறுவிழா அரசன இருந்த அதாவது மாநகர் உவமையை பொருளுடன் விளக்குக. நெடுவினாவை பொறுத்தவரை பார்த்துட்டீங்கன்னா மதினா நகரம் ஒரு வளமான நகரம் என உமரப்புலவர் வர்ணிக்கும் செய்திகளை தொகுத்து எழுதுக. செகண்ட் கொஸ்டின் பார்த்துட்டீங்கன்னா வாழ்வின் உயர்வுக்கு உறுதுணையாக நீங்கள் கருதும் குரட்பாக்கள் சிலவற்றை விளக்கி கட்டுரையாக்குக. இயல் 6 பார்த்துட்டீங்கன்னா குருவினா பொறுத்தவரை அயர்ந்து எழுந்த பகுப்பது உறுப்பிலக்கணம் தருக. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா தொடர் அமைத்து எழுதுக. அன்றொரு நாள் நிழலில் இருந்து. சிறுவினா பொறுத்தவரை பார்த்துட்டீங்கன்னா பிரேஸ்கோ ஓவியங்கள் கற்றளிக்க கோவில்கள் குறித்து நிவீர் அறிவன யாவை. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சிங்கி பெற்ற பரிசு பொருட்களாக குற்றால குறவஞ்சி கூறுவன யாவை. நெடுவினாவை பொறுத்தவரை பார்த்துட்டீங்கன்னா சிம்பொனி தமிழரும் ஆஸ்கார் தமிழரும் இசைந்த தமிழுக்கு ஆற்றிய பணிகளை இன்னும் பாடப்பகுதி கொண்டு தொகுத்து எழுதுக. இயல் 7 பார்த்துட்டீங்கன்னா குருவினா செழுந்துறை பாடான் பாட்டு துறை விளக்கம் தருக, விளக்கம் எழுதுக. சிறுவினாவை பார்த்துட்டீங்கன்னா ஜிவான் பேச்சு நடை குறித்து சுந்தர ராமசாமி கூறுவன யாவை.
செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆக்கப்பெயர் விகுதிகள் தற்கால வாழ்வியலில் மிகுந்துள்ளது ஏன்? தேர்ட் ஒன் பார்த்துட்டீங்கன்னா பெருங்காடு உழுது பிரித்து புணர்ச்சி விகுதி தருக. நெடியனா பொறுத்தவரை பார்த்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பாரதிதாசன் ஒரு புரட்சி கவி என்பதை உதாரணன் பாத்திரம் வாயிலாக மெய்ப்பிக்க. நெக்ஸ்ட் இயல் எட்டு பார்த்துட்டீங்கன்னா குருவினா, அதாவது ஒழுக்கமும் பொறையும் உனைப்போல் யாருக்குள்ள இவ்வடிகள் எதனை குறிப்பிடுகிறது? செகண்ட் ஒன் பார்த்துட்டீங்கன்னா கற்றேன் என்பாய் கற்றாயா எஸ். ஏன் அப்துல் ரகுமான் யாரிடம் எதற்கு கேட்கிறார்? இந்த கொஸ்டின்ஸு. அண்ட் தென் சிறுவினா பொறுத்தவரை பார்த்துட்டீங்கன்னா தாமஸ் இகம் என்றால் என்ன? செகண்ட் ஒன் பார்த்துட்டீங்கன்னா அதாவது இயற்கையுடன் உரையாடல் ஒன்றை கற்பனையாக 10 வரல்களில் எழுதுக. நெடியனா பொறுத்தவரை பார்த்துட்டீங்கன்னா நர்த்திகி நடராஜனின் நேர்காணல் வழி அறிந்தவனவற்றை தொகுத்து அளிக்க. ஓகேவா, ஈஸியான முடிஞ்சது. அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து இயல் வைஸ் எல்லாமே இருக்குது. கலைச்சொல் அறிவோம், இது உங்கள் புக்குக்கு பின்னாடி இருக்கும். ஸோ இருந்தாலும் உங்களுக்கு நான் அனாலிசிஸ் பண்ணி கொடுத்துருக்குறேன். ஸோ ஆன்சர் கீயோடு இருக்குது. ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட போட்டு வச்சுக்கோங்க, படிச்சு வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். 1 மார்க் பாக்ஸில் இது கேட்பாங்க. ஓகேவா, அப்படியே அடுத்த பார்ட்டு, அடுத்த பேஜஸ்ஸு 8 இயலுக்குமே நான் உங்களுக்கு அனாலிசிஸ் பண்ணி தொகுத்து கொடுத்துருக்குறேன். ஸோ ஃபுல்லாக பார்த்துருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாமே இயல் 1லேருந்து இயல் 8 வரைக்கும் குருவினா திரிவினா நெடுவினா எல்லாமே கொடுத்தாச்சு. இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த மொழித்திறன் பயிற்சி பொறுத்தவரை பார்த்துட்டிங்கன்னா 3-2 12 மார்க் இருக்கும். அதில் அந்த அணி இலக்கணம் என்னென்ன நான் சொல்லிட்டேன். அதில் உருவக அணி, பிரிது மொழிதல் அணி, ஓமை அணி, இந்த 3 அணி கொஞ்சம் முக்கியத்துவமாக படிச்சுட்டு சொல்பொருள் பின்வணி அணி படித்து வச்சுக்கோங்க. திணைத்துறை முல்லை குறிஞ்சி சான்றோர் வந்து பக்கம் 199 படிச்சுக்கோங்க. நயம் பாராட்டலை பொறுத்தவரை 175 பக்கத்தில் இருக்கிற கொஞ்சம் அடிஷனலாக பார்த்துக்கோங்க. தமிழாக்கம் அது உங்களுக்கு தெரியும்ல எப்படி மாத்துறதுன்றது. அது வந்து இந்த பேஜ் நம்பரில் இருக்குது 23, 53, 79, 223. இதை வச்சு நீங்கள் எல்லாமே படிச்சுக்கோங்க. ஸோ ஓகே, நான் சொன்ன மாதிரி எல்லா இயலுக்குமே ஓரளவுக்கு படிச்சுன்னா டெஃபினட்டாக 60+ வாங்கலாம். 1 மார்க்கை தவிர்த்து தான் சொல்கிறேன். 1 மார்க்கு கிட்டத்தட்ட ஒரு 12லேருந்து 11 மார்க் வரும்னு நினைக்கிறேன். அது ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டா உங்களால் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ வித்தவுட் ஆப்ஷனோட ஃபுல்லாக படிங்க. ஓகேவா, உங்களுக்கு நான் லைவ் இருந்தால் அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன், நம்ம குரூப்லையும் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா, அடுத்து நம்ம லைவ்ல மீட் பண்ணலாம். அடுத்த சப்ஜெக்ட்ஸில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.